பாத்தியா மாயா, மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அவளை மறக்க முடியாம வெளியே மட்டும் கோவமா இருக்காரு. ஆமா பெரியம்மா, எல்லா அப்பாவும் அப்படிதான். அம்மாவாவது பாசத்தை வெளியே காட்டுக்குவாங்க, ஆனா அப்பா பாசத்தை கூட கோவமா தான் காட்டுவாரு. பெரியப்பாவும் பாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில காட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா கடவுள் இவங்களை ஒண்ணு சேர்க்கணும். சீக்கிரமா அது நடக்கும் பெரியம்மா. முதல்ல இந்த பேட்டு தனவை பார்த்து கொடுக்கணும். எந்த காலத்திலயும் நான் தனியா வர மாட்டேன். திரும்ப வரணும்னா என் புருஷன் கூட மட்டும்தான் வருவேன். இல்ல மாயா, நீங்க ஈரோட்ல ஒரு டெக்ஸ்டைல்ஸ்க்கு பெரிய ஆர்டருக்காக போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க முதல்ல அதை பாருங்க, அதான் முக்கியம். போயிட்டு வாங்க. தானா, உன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மாயா, அந்த வேலையை நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தனா போட்டியில ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம தனா கூட போவோம், அப்பதான் அந்த கார்த்திக்கு பயம் இருக்கும். அவன் தப்பா எதுவும் பண்றதுக்கு யோசிப்பான். இல்ல சீனு, அவனை குறைச்சு நினைக்க கூடாது. இந்த கோச்சிங் வேலைக்கு அவன் வந்ததே தனாவை விளையாட விடாம தடுக்கதான். கண்டிப்பா நாம நினைக்க முடியாத அளவுக்கு அவன் ஏதாவது பிளான் பண்ணிருக்கணும். எனக்கும் அப்படிதான் தோணுது மாயா. அவனை வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் ஸ்பான்சர் கேட்க மாட்டாரு. நானும் வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். நீ கவலைப்படாத தானா, நானும் உன் கூட வரேன். அவனா நானான்னு பாத்துடலாம். நீ எதுக்கும் பயப்படாத. கதிர், நீ கோவப்படாத. அவன் உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்கு தான் பாப்பான். ஆல்ரெடி அங்க பிரச்சனையாக்கி உன்னை வெளியே அனுப்புனானே. இங்க உனக்கு ஏஜென்சி வேலையெல்லாம் இருக்கும், அதை விட்டுட்டு நீ எப்படி வருவ? நான் டெலிவரி பண்ற கணேசனை பார்த்து சொல்லிட்டு வரேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாத்துக்கலாம். தனா, நீ கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம். தனா, கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிப்ப, நீ தைரியமா இரு. நாங்க வரோம் வரோம் கதிர். நாங்க வரோம். கதிர், டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணுமே. கதிரோட பைக்கும் காணோம். எங்க போயிருக்கா? ஷோ, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. பஸ் வேற மிஸ் பண்ணிருவோமோ? கதிர், எங்க போன நீ? எவ்வளவு நேரமா உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? நான் எங்க போனேன்? காலையில உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணலாம் தான் கோயிலுக்கு போனேன். உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நான் மட்டும் தனியா போயிட்டு வந்தேன். நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் சாமி தான் காப்பாத்தணும். கதிர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கையில இருந்து தவறுது, அதான். வழக்கமா நான் தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பாப்பேன். இப்போ நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, வழக்கமா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் தான். நான் இன்னைக்கு நீ ஒரு முக்கியமான இடத்துக்கு போற,
அங்க வேற கார்த்திக் இருக்கா, அதான் பாக்குறேன். கீழே இருந்த குங்குமத்தை எடுக்காத. சரி சரி, கீழே விழுந்ததாவே இருக்கட்டும். அன்னைக்கு என் நெத்தில இருந்த குங்குமத்தை நீ நெத்தில வச்சுக்கிட்டல, அதே மாதிரி இப்போ நான் உன் நெத்தில இருந்து குங்குமத்தை நான் வச்சுக்கிறேன். சரி சரி, இப்போ நீ என் கூட தானே வர? ஆமா. ஆமா, உன் பார்ட்னர் ஊர்ல இல்லன்னு சொன்ன, ஆனா என் கூட வரேன்னு சொல்ற, எப்படி? இல்ல, நான் டெலிவரி பாய் கிட்ட 2-3 நாள் பாத்துக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் பாத்துப்பான். சரி. ஹலோ சார், நான் டெலிவரி பாய் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சார், கொஞ்சம் ஆபீஸ்க்கு வாங்க. என்ன விஷயம்? யாருன்னு தெரியல சார். ஆபீஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. தயவு செஞ்சு வாங்க சார். சார், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, நான் வரேன். தனா, நீ இங்கே இரு, ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கதிர், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஏன், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆபீஸ்க்கு யாரோ வந்திருக்காங்களா? நான் போய் ஒரு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல கதிர், எனக்கு டைம் ஆயிடுச்சு.